ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேதிக சாலஜர் விஜயகுமார். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கின்றதை நாம இப்ப பார்க்கலாம். இந்த ஆண்டு பிறக்கும் போது ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு மே மாசம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர இந்த ஆண்டு உங்களுக்கு லாபமும் சந்தோஷமும் குதூகலமான ஒரு ஆண்டாகவே அமைய போகிறதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, எனக்கு கஷ்டமே இதுவரையும் தொடர்ந்து இருந்து நான் சந்தோஷமே அனுபவிக்கல, எனக்கு சில மாற்றம் வருமானு எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு டிக்கு கொடுத்துரும். சந்தோஷங்கள் பெருகக்கூடியது. காரணம் உங்க 6, 9 குடைவராக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்க எதிரிகள்லாம் உங்களை விட்டு ஓடிடுவாங்க. கடனாகட்டும் அடைச்சாச்சு, நோயாகட்டும் இல்ல, பிரச்சனைகளா இல்ல, எல்லாம் எனக்கு சரியா போயிடுச்சுப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன்பா அப்படின்ற மாதிரி உங்க மனநிலை உங்களுக்கு தோன்றும். இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பிலேயே தான் அந்த கிரக சஞ்சாரங்கள்லாம் இருக்கு. குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அப்போ உங்க ராசியின் 3ஆம் இடத்தை 11ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு. அப்ப 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதரன், 3ஆம் இடம் வீரியத்தை சொல்லக்கூடிய. இதுவரை நீங்க பயந்த சுபாவமாக இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுறேன் பார்த்து என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த குரோதி ஆண்டு. ராசியனுடைய 5ஆம் வீட்டையும் அவர் பாக்குறாரு. 5ஆம் இடம் குழந்தையா ஆழ் மனதுங்களா, அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்றதுனால எனக்கு ஏற்பட்ட அவமானம் விலகிருச்சியா, இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு நிலைக்கெல்லாம் உங்களுக்கு வரும். 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட்டிங் சொல்லு. ஷேர் மார்க்கெட்ல நான் சம்பாதிக்கவே இல்லை, இதுவரையும் விட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் அதை விட்டு விலகி போறதுக்கு மனசு இல்லை, விட்ட காசை நான் பிடிக்கணும், அங்கதான் நான் சம்பாதிக்கணும்னு ஒத்த கால நின்னவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இதுல திருமணங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமும் குதூகலமும் ஏறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். புத்திர சந்தான விருத்தியும் சரி, குழந்தைகளால் அனுகூலம் அல்லது குழந்தைகளுடைய மேன்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு நான் கொஞ்சம் சுமாரா தான் இருந்தேங்க, ஆனா எனக்கு இந்த குரு பெயர்ச்சி பிறகு நல்ல இடம் கிடைக்குமா, நல்ல ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்குமா, நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பேற்பட்ட நேர காலம் தான் உங்களுக்கு இப்போ உருவாயிருக்கு. கடகத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் வீட்டையே குரு பாக்குறதுனால அந்த செவ்வாய் குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. வண்டி ஆகட்டும், வாகனம் ஆகட்டும், நிலம் சார்ந்த பிரச்சனை ஆகட்டும், அது ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடியவராகட்டும், இவங்களுக்கு எல்லாமே இந்த குரு நன்மைகளை மட்டுமே செய்கிறார் என்பதுதான் உண்மை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் ஏதோ ரூபத்துல நமக்கு பேதலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னா கூட ஒரு தடுமாற்றம் இருக்குதான் செய்யும். அந்த தடுமாற்றத்தெல்லாம் நீங்க தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்டான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க வழி தேடுவீங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். முக்கியமாக என்ன பண்ணணும்னா, சில பேருக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்துறவங்க வேலை ஆட்கள் பிரச்சனை இருந்தா அது இப்ப தீர போகுதுன்னு எடுத்துக்க. இல்லாட்டினா உங்க கம்பெனியில வேலை செய்வீங்க, சம்பளத்தை அதிகரிச்சு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு புறம் இப்படியும் நடக்கும், ஒரு பக்கம் அப்படியும் நடக்கும். உங்களுக்கு லாபங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது செஞ்சுட்டா இன்னும் உங்க கம்பெனியை நீங்க பெருசா நடத்திக்கலாம். இதுல முக்கியமா திருமணங்கள்லாம் கைகூடி சிறப்பு மிக்க ஒரு ஆண்டாகவே இது. படிக்கும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயர்கல்விகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, கணக்கியல் சம்பந்தப்பட்டது, ஆராய்ச்சி கல்விகள் சம்பந்தப்பட்டது, சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐடி ஃபீல்டு சம்பந்தப்பட்டது, இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு புது உத்தியோகம் கிடைக்கும். புது வித்தையும் அறிய முடியும், உத்தியோகத்தையும் பெற முடியும். இப்ப நாம நொடிஞ்சு போயிருந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒரு விதத்துல சாதிக்கின்ற வெறிய கொடுத்துரும். 3ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு முயற்சியை தான் சொல்லும், இளைய சகோதரனை சொல்லும், வீரியத்தை சொல்லும். கணவன் மனைக்குள்ள இருந்த அந்த செக்ஸ் தாம்பத்திய உறவுகள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்வு கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இது இருக்கும். உங்க ராசியினுடைய இப்ப இதை பாத்தீங்கன்னா அவர் 7ஆம் வீட்டையும் அவர் பார்த்துறாரு. 7ஆம் இடத்து களத்திர ஸ்தானம் இல்லையா, நண்பர்கள் இல்லைங்களா, மனைவி கணவனை சொல்லக்கூடிய பாவம், சமூகத்தை சொல்லக்கூடிய பாவம். அப்போ இவங்களால உங்களுக்கு நன்மைகளும் ஏராளமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த நேரமும் தொழில் சார்ந்தோ அல்லது மக்களை சந்திக்கக்கூடிய நிலைகளோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். முயற்சி தான் திருவினையாக்கம் சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முயற்சியின் மூலம் பல வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அது இருக்கு. மூத்த அண்ணன்கிட்ட இருந்த மூத்த சகோதரிகிட்ட இருந்த மனஸ்தாபங்கள்லாம் இந்த ஆண்டு விலை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இதே ராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்லாது பெண்ணாக இருந்தா அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்க, இல்ல அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு கோரிக்கையா இருந்தது. இந்த ஆண்டு உங்களுக்கு அதெல்லாம் நிறைவேறும் நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டுல வெற்றி காணக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. படிக்கும் மாணவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உயர்கல்வியில நல்ல சிந்தனை எல்லாம் இருக்கு. இதுவரை என் பிள்ளை 7ஆவது படிச்சு 8ஆவது படிச்சு 10ஆவது படிச்சுட்டு இவங்களுக்கு எல்லாம் படிப்புல டல்லா தாங்க, விளையாட்டுத்தனமா தாங்க படிச்சுட்டு இருப்பாங்கன்னா புதுசா அவங்களுக்கு நல்ல படிப்பெல்லாம் வரும். உங்க நாமளும் குழந்தைகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல என்ன சொல்லி தந்தாலும் நாம இதை படிச்சு அதை படிச்சேன்னு கேட்டு அவங்களை வளர்ப்போம் இல்லையா, அது போல நீங்க வளர்க்கறதுனாலையும் சொல்லி தரதுனாலையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு செயல்பாடுகள்லாம் ரொம்ப வெளிப்படும். அதோடு இல்லாம இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு கல்வியில நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்ல 12ஆவது படிச்சுட்டு உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சு நல்ல இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். வேலை
வேலை சுய தொழிலை பத்தி பார்ப்போம். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு வேலைக்கு போயிருந்தவங்க கண்டினியூ பண்றதுதான் சிறப்பு. அப்போ தொழிலில் இடமாற்றம் வேணா ஏற்படும், அல்லது செய்த தொழிலை விரிவுபடுத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கம்பெனி மூலமா எனக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டாங்க, இல்ல தொழிலுக்காக நான் வெளியில கொண்டு போய் வெளியூருக்கு போக சொல்றாங்க, வெளி மாநிலத்துக்கு போக சொல்றாங்க, இல்ல வெளிநாட்டுக்கு போக சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்க அதை பல்ல கடிச்சிட்டு ஏத்துக்கிட்டு இந்த ஆண்டு நீங்க உழைச்சிங்கன்னா எதிர்காலத்தும் அதன் மூலமா உங்களுக்கு பெயரும் புகழெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதே ராசிக்காரர்கள் சுய தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே தொழில் லோன் கிடைக்குங்க. உங்களுக்கு தொழிலை நான் விரிவுபடுத்தணும்னு பார்த்தேன், அல்லது தொழில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எனக்கு பணம் இல்லை, நான் லோன் எதிர்பார்த்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுல முக்கியமாக இந்த சூதாட்டம் சார்ந்த தொழில் பண்றவங்க எல்லாம் தயவு செய்து விட்டு விலை கிடைக்கும், ஏன்னா பணம் லாஸ் ஆயிடும். ஏன்னா குரு பார்க்க கோடி, குரு எப்பயுமே நேர்மையான எண்ணங்களுக்கு தான் வழி வைப்பார். அது 5ஆம் இடத்தை பாக்குறதுனால கூடுமானவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவமா புகழா அந்தஸ்தோட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப சுய தொழில கொடி கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க பேங்க்லயோ அல்லது லோன் எதை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க, அல்லது முயற்சி பண்ணவங்களுக்கு இது கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது அரசியல், சினிமா, இந்த கடக ராசி கடக லக்னம் யாராக இருந்தாலும் சரி, அரசியல்ல புது உத்தியோகம் கிடைக்கும். நீங்க பேசுற பேச்சும் செயல்பாடும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, கடகராசி கடக லக்னமா இருந்தா புதுசா கட்சி தொடங்குவாங்க, கட்சியில ஒரு பொறுப்பு வாங்குவாங்க, அவங்க பேச்சு எல்லாமே வைரலா எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அது இருக்கும். அதனால உங்க கட்சி பணிகள், நீங்க அரசியல் பணிகள் தொடர்ந்து நீங்க செய்துட்டே இருக்க, மக்கள் பணியை செய்தாக்க உங்களுக்கு எதிர்காலம் ஒரு சிறப்பை கொடுக்கும். இதுல சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே, நடிப்பு துறையில இருக்கவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ராசிக்காரங்களுக்கு சில அசிங்கங்களும் சில அவமானங்கள்லாம் கொடுக்கும். உங்களுக்கு சில நம்பிக்கை துரோகிகளும் ஏற்படுவாங்க. அதனால அவங்க எல்லாம் பார்த்துட்டு கலைந்து நீங்க உங்க வேலையை பார்க்கணும். அதனால விரக்தி ஆகாத ஒரு மனநிலையை வளர்த்துக்கணும். நீங்க அத புதுப்பட ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு 5 சினிமாவோ அல்லது நாடகமோ உங்களுக்கு ஒப்பந்தம் ஆகுதுன்னா அதுல 2 தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்து அனுசரணையா இருந்து சம்பளம் முன்ன பண்ண இருந்தாலும் நீங்க அந்த சினிமாவிலையோ அல்லது இந்த சீரியல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ சேர்ந்து நீங்க நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சமா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். உங்க பிள்ளைகளாகட்டும், குழந்தைகளாகட்டும் அல்லது உங்க சகோதராகட்டும், இந்த சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு அவங்க மூலமா சில உங்களுக்கு இன்னும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஏனும் சமயபுரம் மாரியம்மனை போயிட்டு நீங்க வெள்ளிக்கிழமையில போயிட்டு தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒளி மிகுந்த ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாகவே அமையும். நன்றி, வணக்கம்.